சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த கொலகார பையதான் நம்மள மிரட்டுறான்னா, நம்ம மனசாட்சி பைய நம்மள அநியாயத்துக்கு மிரட்டுறானே. ஷோ, என்னடா வாழ்க்கை, என்னடா பொழப்புது, முடியல. ஆஹா, காக்கி உடுப்ப போட்டுக்கிட்டு போலீஸ்காரி வேலைக்கு கிளம்பிட்டாளா? ஐயோ, இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? ஓஹோ, ஓ அத்தை ரூமுக்குள்ள போறியா? அத்தை ரூமுக்குள்ள இரு, இந்த வர்றேன். வா ஈஸ்வரி, என்ன ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா அத்தை, எனக்கு டியூட்டில ஜாயின் பண்றேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்பவுமே நீ நல்லா தான் இருப்ப. உங்க அப்பா மாதிரி நேர்மையான போலீஸ் ஆபீசர்னு பேர் வாங்கணும். சட்டம் ஏழைங்களுக்காகவும் இருக்குங்கிறத ஜனங்களுக்கு நீ புரிய வைக்கணும், சரியா? இப்படியே அவளை உசுப்பேத்தி உடம்ப ரணகலப்படுத்தி வச்சிருங்க. என் அப்பாவோட பேருக்கும் என் மாமனாரோட பேருக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி நான் என் கடமைய சிறப்பா செய்வேன். அப்படிலாம் நீ செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா தப்பு செஞ்சவன் எவனா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் சரி, அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு அவனுக்கான தண்டனையை நீ வாங்கி கொடுக்கணும். ஐயோ அம்மா, இன்னும் என்னம்மா நீ விவரமே தெரியாம நீ வேற சிங்கத்தோட பிடரிய சீப்ப வச்சு சீவி விட்டுக்கிட்டு இருக்க. சரிங்க அத்தை, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். வர நம்ம கிட்ட தான் வருவா. என்ன சின்னையா? ஒண்ணு இல்ல ஈசு, உன்னை இந்த யூனிஃபார்ம்ல பாக்குறப்ப வைஜெயந்திய பாக்குற மாதிரியே இருக்கு. என்னது? ஐயா, நீ நினைக்கிற உன் வைஜெயந்தி அத்தா, அவங்க கிடையாது. வைஜெயந்தி IPS அவங்கள பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்த. மேடம், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? என்ன சின்னையா? பின்ன என்ன ஈசு, யூனிஃபார்ம்ல பாக்க கெத்தா இருக்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோமே. சின்னையா, ஃபர்ஸ்ட் டே டியூட்டில ஜாயின் பண்ண போறேன், உங்களோட வாழ்த்துக்கள் வேணும். என்ன ஈசு, என்னுடைய வாழ்த்துக்கள் தான் உனக்கு எப்பவும் இருக்கே. தேங்க்யூ சின்னையா. சரிங்க சின்னையா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஈசு, ஒரு நிமிஷம் ஈசு. என்ன சின்னையா? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இல்ல, அத எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம் சின்னையா? சின்னையா சொல்லுங்க. உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நீ IPS ஆயிட்ட. உன் அப்பாவோட கனவு நிறைவேறிருச்சு. என் மாமாவோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடைஞ்சிருக்கும், சந்தோஷப்பட்டிருக்கும். அது போதும் இல்ல ஈசு. இல்ல ஈசு, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதான் வந்துட்டீங்களே, என்னன்னு சொல்லுங்க சின்னையா, சொல்லுங்க. ஈசு, நீ என்ன செய்யறன்னா? என்ன செய்யறனா? இரு, ஏன் உடனே கத்துற? இந்த இந்த முதல்வனே அந்த முதல்வன் படத்துல அர்ஜுன் சாரு ஒரே ஒரு நாள் மட்டும் முதலமைச்சரா இருப்பார்ல, அந்த மாதிரி நீயும் ஒரே ஒரு நாள் மட்டும் IPS அதிகாரியா இருந்துட்டு அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிச்சுட்டு அப்புறமா அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு என் பொண்டாட்டியா ரத்னவேல் பாண்டிய மருமகளா இந்த குடும்பத்தோட அதான் அந்த தலைவியா நீ இருந்துருவியா? என்னது என்ன சொன்னீங்க? ஒரு நாள்? இப்பதானே சொல்லி முடிச்சேன். ஒரு நாள் முதல்வர் மாதிரி. என்ன சின்னையா, விளையாடுறீங்களா? நான் இப்பதான் அத்தை கிட்ட என் மாமாவோட பேரை காப்பாத்துற மாதிரி என் கடமையை சிறப்பா செய்யறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்க என்னடானா
ஒரே ஒரு நாள் மட்டும் வேலை பார்த்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்துருன்னு சொல்றீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? கத்தாத அம்மா காதுல கேட்டுற போது இரு சத்தம் போடாத. நான் ஐபிஎஸ் ஆகுறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ, எவ்வளவு தியாகம் பண்ணனோ, அதை தாண்டி அதிகமா கஷ்டப்பட்டதும் தியாகம் பண்ணதும் நீங்க தான். அதுக்கெல்லாம் ஒரே நாள்ல அர்த்தமே இல்லாம பண்ணிடலாம்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி இல்ல ஈசு, நான் என்ன சொல்ல. நீங்க இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம் சின்னையா. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நீங்க தான் படிக்க வச்சீங்கன்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. எங்க டிசி கூட உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு தெரியுமா? பேசாம வாங்க.